ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைஸ் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் மாட்டு சந்தை தான் வந்திருக்கோம். அந்த சந்தை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை காலையில் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 10 மணிக்கெலாம் சந்தை வந்து முடிஞ்சிடும். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 11/7/2026. உள்ள போயிட்டு சந்தையோட நிலவரம் நம்ம வந்து தேடி தெரிஞ்சு போகிறோம். நீங்கள் கால்நடைகள் பண்ண வச்சிருந்தீங்கன்னா பண்ணையை வந்து விளம்பரப்படுத்தணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நேரடியாக வந்து உங்கள் பண்ணையை வந்து விளம்பரப்படுத்துவோம். சேனலை புதுசாக பார்க்கலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கோம். இப்போ உள்ள வீட்டு சந்தையோட நிலவரத்தை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த ஊர்ல இருந்து வாரியா எட்டயபுரம் சந்தைக்கு? நாங்க செக்கானூர்ல வரீங்க. ஆடு குட்டியோட வாங்கிருக்கீங்களா? ஆமையா. இந்த குட்டி எப்படியா? இந்த ஆடு குட்டியா? இது வேற குட்டியா? வேற குட்டி. இது ஆடு வேற. ஆடு பல்லு எப்படியா? பல்லு 6 பல்லியா? 6 பல்லு. ஆடு எப்படி சென்னையா இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா, சென்னையா இருக்கு. எத்தனை மாசம் சென்னை சொன்னாங்க? அது 3-4 மாசம் ஆச்சு. 4 மாசம் சென்னை. என்ன விலையா சொன்னாங்க ஆடு? ஆடு விலை 15 ரூபாய். ஆகுது 15 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்குறது? நாங்க வாங்கினது 13 ரூபா வாங்கணும். 15 சொன்னதை 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. குட்டி எப்படி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இது குட்டி 13 ரூபா சொன்னாங்க. ரெண்டு சேர்ந்து? ஆமா, ரெண்டு சேர்ந்து. நீங்க வாங்குறது 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 13 சொன்னதை 11க்கு வாங்கிருக்கீங்க. எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க? இது 4 மாசம் குட்டி. பொம்மரியா கிடாமரியா? கிடாம பொட்டையா? ரெண்டுமே பொம்மரி. ஆமா. எந்த ஊர்ல இருந்து வாரியா எட்டயபுரம் சந்தைக்கு? 7,000 மலை கரசப்பட்டி. 7,000 மலையில இருந்து வாரியா? ஆமா ஆமா. ஆடு குட்டியோட வாங்கிருக்கீங்க. ஆமா. ஆடுக்கு பல்லு எப்படியா? பல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. குட்டி எப்படி கிடா குட்டியா பொம்மரி? கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. எத்தனை மாசம் மாதிரியா இருக்கும்? இது 30 நம்பர் தான். எத்தனை மாசம் மாதிரி? ஆமா, ஒரு 25 நாள் இருக்கும். ஒரு தாயாடு 2 குட்டியோட வாங்கிருக்கேன். என்ன வேலை சொன்னாங்க ஐயா? இது 25,000 சொன்னாங்க. ஒரு தாயாடு 2 குட்டியோட 25 சொன்னாங்க. ஆமா. நீங்க வாங்கினது? வாங்கின 20,000 வாங்கிருக்கு. 25 ரூபா சொன்னதா 20,000 5 ரூபா கம்மி பண்ணி 20 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. ஐயா குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமாங்க. கிடா குட்டியா பொம்மரியா? பொம்மரி. கிடா குட்டி. சுத்த கருப்பா? சுத்த கருப்பு. எந்த ஊர்ல இருந்து வாரியா? வெம்பக்கோட்டை பக்கம் முத்துசாமி வரும். என்ன விலையா சொன்னாங்க? விலை அவங்க 5 ரூபா சொன்னாங்க. 5,500 5,500 சொன்னாங்க. நீங்க வாங்கினது? வாங்கினது 5,300. 200 ரூபா கம்மி பண்ணி 5,300 வாங்கிருக்கீங்க. குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமா. 2 குட்டியா? ஆமா, 2 குட்டி. கிடாமரியா பொம்மரியா? ஒரு பொன்மரி ஒரு கிடாமரி. ஒரு பொம்மரி ஒரு கிடாமரி ஒண்ணு. எத்தனை மாசம் மரியா இருக்கும்? இன்னும் ஒரு மாசம் இருக்கும். ஒரு மாசம். எந்த ஊர்ல இருந்து வாரியா எட்டயபுரம் சந்தைக்கு? 7,000 இருந்து. 7,000 இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. 2 குட்டியும் என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்குனீங்க? சொன்னது அவங்க 8,500 சொன்னாங்க. 8,500. ஆமா. 2 சேர்ந்து? ஆமா, 2 சேர்ந்து. நீங்க வாங்கினது? நாங்க 8 ரூபாய்க்கு. 8,500 சொன்னதை 8 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. கிடாயா ஆடானே வாங்கிருக்கீங்களா? கடாயினே. கிடா. பல்லு போடலண்ணே? பல்லு போடலண்ணே. பல்லு போடல. எந்த ஊர்ல இருந்து வாரியா? சிவாசினே. சிவகாசில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. கிடா எப்படின்னா வளர்ப்புக்கா இல்ல கோயிலுக்கு போதும்? கோயிலுக்குண்ணே. கோயிலுக்கு வாங்கிட்டு போறியா? ஆமா. என்ன விலைன்னு சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 17 ரூபாய்க்கு அவங்க சொன்னதுண்ணே. 17 சொன்னது? ஆமா. நீ வாங்கினது? நான் வாங்கினது 13 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 17 சொன்னதை 13 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். கோயில் ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு போறியா? ஆமா. அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டையில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. கிடா வாங்கிருக்கீங்களாண்ணே? ஆமாண்ணே. கிடா பல்லு எப்படி? 4 பல்லுண்ணே. 4 பல்லு. நேரம் ரமணே? கரும்போரு. 4 பல்லு கரும்போரு நேரம். என்ன விலைன்னா சொன்னாங்க எட்டயபுரம் சந்தையில? என்ன விலைக்கு வாங்க? 60,000 ரூபா சொன்னாங்களே. 60 சொன்னாங்க. 36,500 முடிச்சிருக்கு. 60 சொன்னதை 36,500 முடிச்சு. 6,500க்கு வாங்கிருக்கீங்க. கோயில் ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு போறீங்க? ஆமாண்ணே. கோயிலுக்கு. கிடாய் வாங்குறதுக்கு எத்தனை கிடாய் பார்த்தீங்க? நாங்க 5-6 கிடாய் பார்த்தோம்னே. 5-6 கிடாய் பிடிச்சிருந்துச்சு வாங்கிட்டீங்க. ஒரு 5 கிடா 5-6 கிடா பார்த்துருக்கீங்க. இந்த கிடா பிடிச்சது வாங்கிட்டீங்க. பெரிய குடியா வாங்கி. இதான் இருக்கல, இதான் கொஞ்சம் நல்ல கிடாவா இருந்து வாங்கிருக்கீங்க. பெருசா தேவைப்படுச்சு, அதெல்லாம் வந்தே டாப்பான கடை. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க எட்டயபுரம் சந்தைக்கு? கொட்டாப்பட்டி மலமட்டில இருந்து வந்திருக்கேன். குட்டி வாங்கிருக்கீங்களா ஐயா? நான் வாங்கியிருக்கேன். பால் குடிக்கிற குட்டினா எத்தனை மாசம் குட்டியா இருக்கியா? இது என்ன ஒரு 15 நாள் குட்டி 10 நாள் குட்டியா? 15 குட்டி 10 நாள் குட்டியா இருக்கும். 4 குட்டி வாங்கிருக்கீங்களோ? 4 குட்டியுமே என்ன விலையா சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்க? 13 ரூபா சொன்னாங்க. 11 ரூபாய்க்கு வாங்கினேன். 13 ரூபா சொன்னாங்க. 4 சேர்ந்து 13 ரூபா சொன்னாங்க. 13 ரூபாய்க்கு 11 ரூபாய்க்கு இருக்கு. குட்டி என்ன வருதுயா? குட்டி 2,800. 2,800. வீட்டுல மாடு அது வச்சிருக்கீங்களா? மாடு இருக்கு. எத்தனை மாசம் பால் கொடுக்கணும் அதுக்கு? இதுக்கு வந்து என்ன ஒரு மாசம் பால் கொடுத்தா கொலை கிடைச்சது. 1 மாசம் பால் கொடுக்கணும். மாடு வச்சிருக்கீங்க? மாடு. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க எட்டயபுரம் சந்தைக்கு? ஆடு வாங்கிருக்கீங்களா ஐயா? ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமா, வாங்கிருக்கு. எப்படி ஆடு பல்லு எப்படியா? பல்லு அபார் பல்லு. அந்த ஆட்டுக்கு வளர்ந்து 4 பல்லு. இந்த குட்டி எப்படி? இதோட குட்டி எப்படி? இதோட குட்டியா? குட்டி கிடா குட்டி. கிடா குட்டி. எத்தனை குட்டியா இருக்கும் அது? 2 மாசம் குட்டி. 2 மாசம் குட்டி. இந்த ஆடோட குட்டி என்ன? ஆமா. அந்த குட்டி இந்த ஆடு என்ன விலைக்கு என்ன விலை சொன்னாங்க? சொன்னது 35 ரூபா சொன்னா. 2 வியாபாரம். சரி, 2 எல்லாம் சேர்ந்து? ஆமா. சரி, 16 ரூபா கிடையாது.
16 கரையத்துக்கு வாங்கிருக்கீங்க. ஆடு குட்டியோட சேர்ந்து 16 கரையம் வருது. அந்த ஆடும் 16 கரையம் தான் வருது. சொல்லுங்கண்ணா, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எட்டயபுரம் சந்தைக்கு. ஏன்னா கோயில்பேட்டில இருந்துண்ணா. கோயில்பேட்டில இருந்து எங்க? கோயில்பேட்டில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. கிடா வாங்கிருக்கலாண்ணே? ஆமாண்ணா. கிடாக்கு பல்லு எப்படி? பல்லு வந்து 4 பல்லு தானா? 4 பல்லு. எப்படி வளர்ப்புக்கு போதா வேற எதுவும்? ஆட்டுக்கு தானே போகுதுண்ணா. ஆட்டுக்கு போகுது. ஆட்டுக்குன்னா மாப்பிள கடை வாங்கிட்டு போறேன். மாப்பிள்ளை கடையினா நேரம் அது ஏன்னா போர் கடாயினா. ஒரு கிடாய். என்ன விலை சொன்னாங்கன்னா என்ன விலைக்கு வாங்கி? நான் 25 ரூபா சொல்லி 23 ரூபா முடிச்சிருக்கேன். 25 ரூபா சொல்லி 22. 22க்கு முடிச்சிருக்கா? மாப்பிள கடை எப்படி பார்த்து வாங்கணும்? ஏன்னா மாப்பிள கடை எப்படி பார்த்து வாங்கணும்? நல்லா வளர்த்தியா இருக்குண்ணா. எப்படி நல்லா வளர்த்தியா இருக்குண்ணா. நல்ல வளர்ச்சியா இருக்கணும். அப்படி இருங்க, கொஞ்சம் வாங்கி போயிட்டு. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா எட்டயபுரம் சந்தைக்கு? நமக்கு சகைப்பிட்டுண்ணா. கிடா வாங்கிருக்கீங்களா? ஆமா. எப்படிண்ணே வீட்டு வளர்ப்புக்கு போறா வேற எதுவும்? இல்ல மாமா கடாய் போகுதுண்ணா. சரி, ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு போறீங்க? சீருக்கு வாங்கிட்டு போறீங்க. எப்படிண்ணே பல்லு எப்படிண்ணே கிடாவுக்கு? பல் 2 பல் போடுங்க. 2 பல்லு. என்ன விலை சொன்னாங்கன்னா என்ன விலைக்கு வாங்கினீங்க? இது 26 ரூபா சொன்னாங்கண்ணே. 26 சொன்னாங்க. நீங்க வாங்கினதுண்ணே 22 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 26 சொன்னதா 22 வாங்கியிருக்கேன். சந்தை எப்படி இருக்கு எட்டயபுரம் சந்தை? அந்த பரவாயில்ல. பரவாயில்ல. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க எட்டயபுரம் சந்தைக்கு? கோயில்பட்டி பக்கத்துல ஏலாரமன் இருந்து வந்திருக்கோம். ஏலாரமல்ல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கோம். ஆடா கிடாவானே? கிடையாது, 3 கிடையாது. உண்மை கிடா. ஆமா. எப்படி வீட்டு வளர்ப்புக்கு போதா? வளர்ப்புக்கு தான் போகுது. சரி, தோட்டம் இருக்கு. ஆமா. சரி, ஆடு வச்சிருக்கீங்களா வீட்டுல? ஆடு இருக்கு. ஒரு 5 ஆடு இருக்கு. நல்ல கிடா வாங்கிருக்கீங்க? நல்ல கிடையாது. ஆமா. எப்படி கிடா பல்லு போடலானே? பல்லு போடல. ஆமா. எப்படிண்ணே 3 40 ரூபா சொன்னாங்க. 3 சேர்ந்து 40 ரூபா. ஆமா. நீங்க வாங்கினதுண்ணே? அதான் 35,500 வாங்கிருக்கேன். 35,500 வாங்கிருக்கீங்க. இப்ப கிடா என்ன ரேட்டு விழுதுண்ணே? ஒண்ணு ஒரு கிடாய் ஒண்ணு 12 ஒரு 11. சரி, எட்டயபுரம் சந்தைக்கு ராம்நாட்ல இருந்து வந்திருக்கோம். ராமநாட்டுல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. எப்படி கிடா வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணே. எப்படிண்ணே கிடா வீட்டு வளர்ப்புக்கு போதா வேற எதுக்கும் போதா? வளர்ப்பு தானே, ஆட்டுக்குண்ணே. ஆட்டுக்கு மாப்பிள கிடா வாங்கிருக்கீங்க. பல்லு எப்படிண்ணே? 2 பல்லுண்ணே. எத்தனை? 2 பல்லு. 2 பல்லு. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்குறீங்கண்ணே? 27 சொன்னாங்கண்ணே. 27. சரிண்ணே. 24க்கு முடிஞ்சு. 27 சொன்னதா 24க்கு முடிச்சிருக்கீங்க. ஆடு எத்தனை வச்சிருப்பீங்க வீட்டுல? வீட்டுல 5 ஆடு தானே இருக்கு. 5 ஆடு இருக்கு. 5 ஆட்டுக்கு மாப்பிள கடை வாங்கிட்டு ஆமா போறீங்க. ஆமா. வணக்கம் ஐயா. வணக்கம். எந்த ஊர்ல வாரியா எட்டயபுரம் சந்தைக்கு? திருச்சிக்கு வடக்கிறது வர கடம்பங்குளம் கிராமத்துல இருந்து வர்றோம். நீ அப்ப அங்க இருந்து வந்திருக்கீங்க. புதூர் தாலுகா. அங்க இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆடு குட்டியோட வாங்கிருக்கீங்க. ஆமா. ஆடு பல்லு எப்படியா? ஆடு குட்டியோட சேர்த்து வாங்கிருக்கீங்க. ஆடு பல்லு எப்படி? பல்லு 2 இது வச்சுக்கலாம். குட்டி பொம்மரியா கிடா மரியா? ஒண்ணு பொட்ட மாதிரி ஒண்ணு கிடா. எத்தனை மாசம் மரியா இருக்கும்? அவ்வளவு 3 மாசம் குட்டியா இருக்கும். ஒரு தாயாடு 2 குட்டியோட வாங்கிருக்கீங்க. என்ன விலை சொன்னாங்க? விலை 30 சொன்னாங்க. 30 சொன்னாங்க. நீங்க வாங்கினது 25 வாங்கி. 30 சொன்னதா 5 ரூபா கம்மி பண்ணி 25 வாங்கிருக்கீங்க. வளர்ப்புக்கு கொண்டு போறியாண்ணா? வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆடு மாடு வீட்டுல ஆடு இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க எட்டயபுரம் சந்தைக்கு? சாத்தூர் பக்கத்துல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்ப ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணே. ஆடு குட்டியோட வாங்கிருக்கீங்க. ஆடு கிடாமரிண்ணே. கிடாமரியா? இது ஆடு தானே? 2 பல்லு குறாலு. 2 பல்லு குறாலு. இது வந்து கிடாமரி. ஆமா. எத்தனை மாசம் மரியா இருக்கும் அது? இது மாதிரி 3 மாசம் மாதிரியா இருக்கும். 3 மாசம் மாதிரி. இந்த ஆடோட மாதிரியா வேற மாதிரியா? இந்த ஆட்டோட மாதிரி தான். ஒரு குட்டி போடுறதுல ஒரு குட்டி இல்ல, கொஞ்சம் குறால். சரி, தலையத்துல அப்படிதான் இருக்கும். அடுத்து 2 குட்டி போடுவோம். வளர்ப்பு இருந்தா போடுங்க. கொஞ்சம் சுமாரத்தானே இருக்கு. சரி. ஒரு தாயாடு ஒரு குட்டி வாங்கி என்ன விலை சொன்னாங்க? விலை வந்து 15 ரூபா சொன்னாங்க. 15 ரூபா சொன்னது. ஆமா. நீங்க வாங்கினதுன்னு 13 ரூபா வாங்கினேன். 2 ரூபா கம்மி பண்ணி 13க்கு வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எட்டயபுரம் அருப்புக்கோட்டையில இருந்து அருப்புக்கோட்டை பக்கத்துல செம்பட்டி கிராமத்துல இருந்து. சரி, அங்க இருந்து. ஆமா, வளர்ப்பு குட்டி பொரியாட்டு குட்டி வாங்குறதுக்காக வந்திருக்கோம். பொரியாட்டு குட்டி ஃபேமஸ் இல்ல? எட்டயபுரம் சந்தை ஃபேமஸ். ஒரு தாயாடு 2 குட்டியோட வாங்கிருக்கீங்க. ஆமாங்க. ஒரு பொண்ணை மாதிரி ஒரு ஆட்டுக்கு எப்படி? ஆடு பல்லு எப்படி? பல்லு வண்டி போய் இன்னும் 2 பல்லு போட்டிருக்கு. மாதிரி கிடா மாதிரியா பொம்மரியா? ஒண்ணு பொண்ணு மாதிரி ஒண்ணு பொண்ணு மாதிரி. எத்தனை மாசம் மாதிரியா இருக்கும்? 3 மாசம். 3 மாசம். ஒரு தாயாடு 2 குட்டியோட வாங்கிருக்கீங்க. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 40 சொன்னாங்க. 40 சொன்னாங்க. ஆமா. நீங்க வாங்கினதுன்னு 30 ரேட்டுக்கு வாங்கிருக்கு. 10 ரூபா கம்மி 30 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்புக்கு வாங்கி. நம்ம எட்டயபுரம் சந்தை வந்து கொடியாட்டுக்கு ஒரு ஃபேமஸான சந்தை. அதனால அங்க இருந்து வந்து கொடியாட்டு வாங்கிட்டு போறீங்க. ஆமாங்க. வீட்டுல ஆடுகள் வச்சிருக்கீங்களோ? இருக்கு. வச்சிருக்கீங்க. இருக்கு. இங்க இருந்து வாங்கிட்டு போனதால இந்த சந்தையில வேற எங்க வாங்குதா? நாங்க அருப்புக்கோட்டையில தான் வாங்குவோம். இந்த சந்தை வந்து கொடியாட்டு. ஆமா, கொடியாட்டு ஃபேமஸ். அதனால வந்து வாங்கிட்டு போலாம். தம்பி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் புலிக்குறிச்சினே. குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணே. எட்டயபுரம் ஒரிஜினல் பொட்டு குட்டினா? ஆமாண்ணே. எத்தனை நாள் குட்டின்னு சொன்னாங்க? இது 2 மாசம் குட்டி சொன்னாங்க. 2 மாசம்.
ஒரிஜினல் பொட்டுக்குட்டி கிடா குட்டியா பொம்மரியா? கிடா குட்டினே. கிடா குட்டி. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்குனீங்க? இது 5000 சொன்னாங்கண்ணே. ஆ. 3000க்கு வாங்கினவங்க. 3000 வாங்கினவங்க 3000 எவ்வளோ வைங்க? 3200 வாங்கினோம். 3700 ஆமாண்ணே. 3700 வாங்கிருக்கியா? வீட்டு வழக்குக்கு வாங்கிட்டு போறீங்களா? ஆமாண்ணே. வீட்டுல செம்பரி இருக்கா இல்ல இதான் புதுசா வாங்கிட்டு போறீங்களா? இதானே புதுசா வாங்கிட்டு போறேன். புதுசா வாங்கிட்டு போறியா? வெள்ளாடு இருக்கா? வெள்ளாடு கிடையாது. வெள்ளாடு இல்லைண்ணே. வெள்ளாடு இல்ல.